டீ கடை ஸ்டைலில் நல்ல மொறு மொறுன்னு குட்டி குட்டி போண்டா வீட்டிலேயே சூப்பராக செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடலை மாவு, மைதா மாவு, கொஞ்சோண்டு அரிசி மாவு, அது கூடவே ரவா, உப்பு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு, கூடவே நம்ம கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், கொஞ்சோண்டு பச்சை மிளகாய், தயிர் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி பதத்துக்கு கொண்டு வந்துக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கணும் மாவு. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம மல்லி, புதினா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நடுவில் வச்சுட்டு அப்படியே நல்ல மிதமான சூட்டில் எண்ணெய் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான போண்டா ரெடி. நீங்கள் ஸ்டஃபிங்க்கு பன்னீர் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. பன்னீர் இல்லாமல் சும்மா ப்ளெயினாக கூட நீங்கள் செய்யலாம். ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஈவினிங்க்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்நாக்ஸு. அது மட்டும் இல்லை, இப்போ ரமலான் டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸை செஞ்சு பாருங்கள். இஃப்தாருக்கு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.